ஸோ இந்த கைடன்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு தேவையில்லாத விஷயங்களா இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதோ கான்ஃப்ளிக்டில் இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து மெல்ல மெல்ல அந்த கான்ஃப்ளிக்டில் அவங்க தேவையில்லாமல் உங்களை விட்டு அவங்க விலகுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கான டூல்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ இந்த டூல்ஸை நீங்கள் வந்து இந்த மந்த்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த பீரியடை நீங்கள் வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கொஷினை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறத பார்க்கலாம். ரிலீஸ், அலோ, ரிசீவ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜிக்கான ஸ்விட்ச் வேர்டு. ஸோ உங்களுக்கான சீக்ரெட் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2190741. ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த மந்த்தை சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு ஐச்சிங் மூலமா யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்திருக்க ஹெக்ஸாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 23 ஸ்பிளிட்டிங் அப்பார்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்திருக்கு. ஸோ இதோடைய மீனிங் என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளவு, சிதைவு, இதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதம் வந்து நமக்கு வந்து சேஞ்சிங் லைனும் கிடையாது. ஸோ இதே எனர்ஜி தான் நமக்கு வந்து இந்த மந்த் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த ஹெக்ஸாகிராமோட எனர்ஜியை நீங்கள் வந்து மந்த் ஃபுல்லாக நீங்கள் வந்து இருக்க போகிறதுனால நீங்கள் வந்து இந்த மெசேஜை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெக்ஸாகிராம் நம்பர் 23 வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்பிளிட். உங்களுக்கு கேட்டாலே தெரியும் நிறைய விஷயம். இது வந்து ஸ்பிளிட்டுங்கிறது ஒரு சிதைவு, நமக்கு வந்து ஒரு உடைதல். நீங்கள் வந்து இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கைடன்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு தேவையில்லாத விஷயங்களா இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதோ கான்ஃப்ளிக்டில் இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து மெல்ல மெல்ல அந்த கான்ஃப்ளிக்டில் அவங்க தேவையில்லாமல் உங்களை விட்டு அவங்க விலகுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே வந்து ஒரு உறவாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஹேபிட்டாக கூட இருக்கலாம். இந்த விஷயத்த நான் ரொம்ப நாளாக வந்து விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை விட்டு வந்து விலகிறதுக்கான ஒரு பீரியடாக தான் இது வந்து காமிக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டாவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை நம்ம விட்டு நீங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய growthக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இந்த ஹெக்ஸாகிராம் சொல்ற முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்மளை விட்டு நீக்கும் போது தான் மெதுவாக வந்து நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இதுக்கு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான ஒரு ஃபேஸா வந்து நீங்க பாருங்க. ஸ்பிளிட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து காமிக்குது. உடைதல், சிதறுதல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ வந்து ஏதாவது ஒரு விஷயம், யாரோ ஒரு நபர் உங்களை விட்டு விலகுறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு விஷயத்த அது விட்டு நம்மளை விட்டு போகுதே அப்படிங்கிறத உங்களால அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மனநிலைக்கு நீங்க வந்து போவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கான்சியஸா இருக்க வேண்டியது, அந்த ரிமூவல் உங்க லைஃப்ல இருந்து ஒரு விஷயம் வந்து ரிமூவ் ஆகிறது வந்து உங்களுக்கான நெக்ஸ்ட் ரெனியூவல் உங்களோட லைஃபை வந்து ரெனியூவல் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்பா வந்து நீங்க பார்க்கணுங்கிறது தான் உங்களுடைய மெசேஜ். இது ஸோ உங்களுடைய மென்டாலிட்டி வந்து இந்த ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இவங்க வந்து நம்மளை விட்டு போறாங்களே, இல்லை இந்த விஷயம் நம்மளை விட்டு போகுதே அப்படின்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மனசு உடையிற டைமாக வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ஓகே என்னை விட்டு இந்த விஷயம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற ஒரு பீரியடாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம், நியூக்ளியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன போயிட்டு இருக்குங்கிறது தான் நம்மளோட நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம். ஏன்னாக்கா நமக்கு வந்து நம்மளோட ப்ரெசென்ட் ஹெக்ஸாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் லைன்ஸ் வரலை. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹெக்ஸாகிராம் வந்து நமக்கு நியூக்ளியர் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதோடைய மீனிங் வந்து இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ரிசப்டிவ்னு வந்திருக்கு. ரிசப்டிவ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளுதல் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த டைம்ல உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி திருப்பி வந்து அதுல இருந்து நீங்க ரீபில்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது. ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய வந்து இலைகள் இருக்கு, இலைகள் வந்து கீழே விழுது. ஸோ அதுக்காக நம்ம வந்து யாரும் வருத்தப்படுறது கிடையாது. அது இலை விழுறது வந்து பாத்தீங்கன்னா அது விழுதே நம்ம நினைச்சா கூட, ஆனா புது இலைகளும் புது பூக்களும் நமக்கு வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷனா தான் இது வந்து நமக்கு காமிக்குது. ஸோ அதனால நீங்க வந்து இது விழுதே அது வந்து திருப்பி ரீபில்டு தான் ஆகுது நமக்கு. ஸோ அதனால நீங்க வந்து உங்க லைஃப் வந்து ரீபில்டு ஆகிறதுக்கான ஒரு பீரியடா இது காமிக்குது. ஸோ இந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கான டூல்ஸ் நாங்க வந்து உங்களுக்கு தரேன். ஸோ இந்த டூல்ஸை நீங்க வந்து இந்த மந்த் ஃபுல்லா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த பீரியடை நீங்க வந்து ஈஸியா கிராஸ் பண்றதுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கான ஆக்சஸ் கொஸ்டின் என்னன்னு
பாத்தீங்கன்னா how can I allow better things to come into my life? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆக்சஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க ரிப்பீட்டடா கேட்கும் போது உங்க லைஃப்ல நியூவா என்னென்ன விஷயங்கள் வந்து ஆட் ஆன் ஆகணும்னு இருக்கோ அது எல்லாமே உங்க லைஃப்ல நியூவா ஆட் பண்றதுக்கான ஒரு ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறத பார்க்கலாம். ரிலீஸ், அலோ, ரிசீவ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க எனர்ஜிக்கான ஸ்விட்ச் வேர்ட். ஸோ நீங்க வந்து இந்த மந்த்ல வந்து உங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களை விட்டு ரிலீஸ் ஆகணும்னு இருக்கு. அதே மாதிரியே நியூ விஷயங்களை நீங்க அலோ பண்ணணும். அதே மாதிரியே நீங்க வந்து நியூ விஷயம் என்ன இருக்கோ அதை ஹாப்பியா ரிசீவ் பண்ணணுங்கிறது தான் உங்களோட எனர்ஜி. ரிலீஸ், அலோ, ரிசீவ். ஸோ இதை நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும் போது உங்களோட எனர்ஜியே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா சொல்லி பாருங்க. ஸோ உங்களுக்கான சீக்ரெட் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2190741. ஸோ இதை வந்து நீங்க ரிப்பீட்டடா இந்த மந்த் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாமே உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் பாசிட்டிவாவும் இருக்கும். உங்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த விஷயத்த பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அமையும். பிளஸ் வந்து நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆக்கிக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா 2190 சக்சஸ் கோட். ஸோ இதை வந்து நீங்க ரிப்பீட்டடா இந்த 3 டூலையும் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மந்த்தை நீங்க வந்து ஈஸியா ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு பீரியடா இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் வந்து மீனராசி ஃபைனலாக நம்மளுடைய ஓவரால் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பழசெல்லாம் நீங்கள் வந்து விடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா புதுசாக நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரதுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெசேஜ் வந்து நமக்கு கொடுக்குது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வித்யா மன்னவன், ஐச்சிங் கன்சல்டன்ட். ஸோ ஐச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனுஷங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐச்சிங் ஆரக்கிள். ஸோ இது வந்து நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு வந்து தீர்வு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. நீங்க நினைக்கலாம் ஐச்சிங் இது எப்படி என்னது இது என்னன்னே புரியலையே நீங்க நினைக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க வந்து நம்ம லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்தாலும் இந்த ஐச்சிங் கிட்ட நம்ம வந்து ஒரு கொஷின், அதாவது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒர்க்ல இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்ணலாம், இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்படலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து ஐச்சிங்ல நீங்க வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை, இதுக்கான வந்து எனக்கு சொல்யூஷன் தெரியல, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல, இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க வந்து ஐச்சிங்ல நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா ஐச்சிங் உங்களுக்கு உங்களோட பிரசன்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்கு, அதுக்கான ஒரு சேஞ்சிங் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து எப்படி மாறுது, உங்களுடைய ப்ரெசென்ட் எனர்ஜி எதுல இருக்கீங்க, நீங்க எதுல லேக் ஆகிருக்கீங்க, அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் தாங்க ஐச்சிங். ஸோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட நம்ம லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கு பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தால் நம்ம சீக்கிரமா அந்த இடத்த அடையறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவே வந்து நீங்க ஐச்சிங்ல வந்து கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய இப்ப பிரசன்ட் நம்ம என்னவா இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க உங்களுக்கு கைட் பண்ற விதமே வந்து வேற விதமா இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய டைம் சேவ் ஆகி, உங்களுடைய எனர்ஜி சேவ் ஆகி, உங்களுடைய மணி சேவ் ஆகி உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஒரு 1 இயர்லயே நடக்கிறதுக்கான எல்லா ஓப்பனிங்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐச்சிங் கொடுக்கறதுனால நம்ம இங்க வந்திருக்கிறதே லைஃபை ஹாப்பியா அனுபவிக்கிறதுக்கு தாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த தேடி 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 ஒரு சேஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளோட லைஃப்ல டைமும் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது, மணியும் வேஸ்ட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஒரு கைடன்ஸை கொடுக்கறது தாங்க ஐச்சிங் சிஸ்டம். ஸோ யாரா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிரும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.